தஞ்சாவூரில் இருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் பாபநாசத்தில் இருந்து தெற்கே 6 கிலோமீட்டர் தொலைவிலும், தஞ்சாவூர் நாகப்பட்டினம் நெடுஞ்சாலையில் சாலியமங்கலத்திற்கு வடக்கே 10 கிலோமீட்டர் தொலைவிலும் விருத்த காவிரி என்னும் வெட்டாற்றின் கரையில் அமைந்துள்ளது திருக்கருக்காவூர் திருத்தலம். பஞ்ச ஆரண்ய தலங்களில் முதலில் தரிசிக்க வேண்டிய தலமாகவும், சரத்குமார முனிவரால் நாரதருக்கு எடுத்துச் சொல்லப்பட்ட பெருமைக்குரிய தலமாகவும் இந்த ஆலயம் விளங்குகிறது. உலக மக்களுக்கு எவ்வளவு செல்வம் இருந்தாலும் மழை செல்வம் இல்லை என்றால் அது வெற்று வாழ்க்கையாகிவிடும். ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு குழந்தை பேருதான் முதன்மையானதாக கருதப்படுகிறது. திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் கருத்தரிக்காதவர்கள் கருத்தரித்தாலும் உடனுக்குடன் அது தாங்காமல் சேர்ந்து போவது, தாய்க்கும் குழந்தைக்கும் பிரச்சனை ஏற்படுவது, இப்படி எத்தனையோ உள்ளன. மருத்துவ உலகம் இதில் எவ்வளவோ முன்னேறி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இருப்பினும் அத்தகைய மருத்துவத்துறையை சேர்ந்த மருத்துவர்களை சில நேரங்களில் மருத்துவ சக்தியை விட தெய்வ சக்தி ஒன்றுள்ளது என்று நம்புகிறார்கள். தம்மை நம்பி வந்தவர்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். அப்படி தெய்வ சக்தியை நம்பும் மக்களுக்கு பலனிக்க எத்தனையோ ஆலயங்கள் இருப்பினும் திருக்கருக்காவூர் கற்காத்த நாயகி அம்மன் கண்கண்ட தெய்வமாக விளங்குகிறாள். இந்த திருக்கோயில் அமைந்திருக்கும் ஊரில் வசிக்கும் பெண்களுக்கு கருச்சிதைவு ஏற்பட்டதில்லை என்று உறுதியுடன் சொல்கிறார்கள். குழந்தை பெற வேண்டியும் சுகப்பிரசவம் நடைபெற வேண்டியும் தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் வந்து போகிறார்கள். குழந்தை பேர் இல்லாதவர்கள் இங்கு வந்து அம்பிகையின் திருப்பாதத்தில் வைத்து மந்திரித்து கொடுக்கப்படும் நெய்யை 48 நாட்கள் தொடர்ந்து இரவில் சாப்பிட்டு வந்தால் நல்ல பலன் உண்டு. அதே போல கருவுற்ற பெண்கள் சுகப்பிரசவம் அடைய அம்பிகையின் அருள் பெற்ற விளக்கெண்ணெயை அடிவயிற்றில் தடவிக்கொள்வது உரிய பலனை தரும் என்பது நம்பிக்கை. திருமணம் நடப்பதற்கும் திருமணமாகி கருத்தரிப்பதற்கும் பெண்கள் இந்த திருக்கோயிலுக்கு நேரில் வந்து அம்பாள் சன்னதியில் உள்ள வாசல் படியை நெய்யால் மெழுகி கோலமிட்டு அர்ச்சனை செய்து வழிபட்டு செல்கிறார்கள். நேரில் வர இயலாதவர்களுக்கு தபால் மூலம் பிரசாதம் அனுப்பும் திட்டமும் கோயில் நிர்வாகத்தால் செயல்படுத்தப்படுகிறது. பக்தர்களின் பிரார்த்தனை பலித்ததும் தம்பதி சமேதராகவும் தாய் தனது குழந்தையை ஏந்தி கொண்டும் ஆலயத்திற்கு வருகிறார்கள். பின்னர் அம்பாளின் சன்னதிக்கு வந்து தங்களின் சக்திக்கேற்ப கற்கண்டு, வாழைப்பழம், பணம், சர்க்கரை போன்றவற்றை எடைக்கு எடை துலாபாரம் தருகிறார்கள். மேலும் அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனை செய்வதும் புடைவை சாத்துவதும் திருக்கோயிலில் நாளும் காணக்கூடிய அற்புதமான காட்சிகளாகும். அம்பிகை சன்னதியிலேயே ஒரு திரா கோல் இருக்கிறது. சுயம்புவான முல்லைவன அதற்கு புனுகு சட்டம் சாத்தி வழிபட்டால் தோஷம் நிவர்த்தியாகும். குறிப்பாக தோல் நோய் நீங்கும் என்பதும் அனுபவப்பட்டவர்களின் வாக்கு. புற்று மண்ணால் ஆனவர் என்பதால் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை. புனுகு சட்டம் மட்டுமே சாத்தப்படுகிறது. அவரது சன்னதிக்கு வலதுபுறம் ஒளிபடாத சுயம்புவாக கற்பக விநாயகர் காட்சி தருகிறார். நாளும் ஒரு யாத்திரை உங்களுக்காக. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.